வந்தே மாதரம். கவர்னரின் நடவடிக்கைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சட்டசபைகளின் உரிமைகளை பாதுகாத்து கவர்னரின் நடவடிக்கைக்கு முடிவு கட்டியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது: சுப்ரீம் கோர்ட்டில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் மற்றும் இதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த தீர்ப்பு மாநில சட்டசபைகளின் சட்ட உரிமைகளை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்து வரும் மாநிலங்களில் சட்ட சீர்திருத்தங்களை தடை செய்கின்ற மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர்களின் நடவடிக்கைக்கு இதனால் முடிவு கட்டப்படலை சார். இப்போ ஐயா ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, மணல் குவாரிக்கு போங்க. டிஜிபி கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை 4730 கோடி மணல் கொள்ள போயிருக்கு, அதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஒரு வருஷமாக வச்சு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக டிஜிபியை அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எடுத்து ரீடு பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. அப்புறம் கனிம வள கொள்ளை நடக்குது. கன்னியாகுமரியில் நிறையா மரத்தை வெட்டி மலையை வெட்டி அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பிடிங்க, யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பிடிச்சி உடனடியாக குண்டர் திருப்பு சட்டத்தை உள்ளே போட சொல்லுங்கள். எவனாக இருந்தாலும் குண்டர் திருப்பு சட்டம், மணல் கொள்ளை, அதே மாதிரி நீர் கொள்ளை, அதே மாதிரி அது எல்லாத்த விட இன்னும் சூப்பராக நீங்கள் ஒரு வேலை பார்க்கலாம். மழைநீர் வடிகால் கால்வாய்னு ஒன்று கட்டியிருக்காங்க. மண்நீர் வடிகால் கால்வாய் அப்படின்னு. அதுக்கு 4000 கோடி கணக்கு காட்டியிருக்காங்க திராவிட மாடல் கணக்கில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் ஆகிருக்கும், எவ்வளோ செலவாயிருக்கும், எவ்வளோ கம்பி செலவாயிருக்கும், எவ்வளோ சிமெண்ட்டுக்கு செலவாயிருக்கும். கரண்ட்டு செலவாயிருக்காது, ஏன்னா கரண்ட்டு திருடிட்டாங்க. அங்கங்கே கரண்ட்டு திருடிட்டாங்க, அதனால் அது ஆயிருக்காது. இந்த கணக்கு ஒரே ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், இவங்க எவ்வளோ செலவு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுங்க. அப்புறம் டப்பா டான்ஸ் ஆடும். சும்மா இந்த வர ஃபைலெல்லாம் உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டாதுங்க. அதே மாதிரி ஒரு 97 பக்கம் ஒரு ஊழல் நடவடிக்கை உங்கள்கிட்ட பழைய கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க கருணாநிதி, அதிமுக காரங்க மேலே. அதையும் கையில் எடுங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக காரங்க திமுக காரங்க மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் கையில் எடுங்க. அது எடுங்க. இதெல்லாத்த விட கடைசியாக 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே திமுக மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் 2006 2011 வரைக்கும் இருந்த முன்னாள் மந்திரிகள் மீது 22 லஞ்ச ஊழல் ஒழிப்பு வழக்குகள் பதிவுப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே சுத்தமாக மூடி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தட்டி தூக்குங்க. உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுங்க. 3 மாதத்துக்குள்ளே விசாரணை பண்ணி முடிக்கணும், எனக்கு அறிக்கை கொடுக்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுக்கிடுங்க. ஆட்டம் க்ளோஸ். அதனால் கவர்னர் ரவி ஐயா அவர்களே, உடாண்டியாக ஒரு வீரத்தை காட்டுங்கள். முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற வீரத்தை காட்டுங்கள். இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு தண்டம், அதை விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் நீங்கள் உடனடியாக இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தூசி, மணல், கனிம வள கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளை, எல்லா கொள்ளையும் தட்டி, மணலி வடிகால் கால்வாய் கொள்ளை எல்லாத்தையும் தட்டி தூக்குங்க. டப்பா டான்ஸ் ஆடும். உடனடியாக செய்யுங்க. ஜெயஹிந்த்.